அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன். உன் வாழ்க்கையின் தேடல் எதனை நோக்கி இருக்க வேண்டும் என்று நீ ஆராய்ந்து தேர்வு செய். நீ தேர்வு செய்கிற தேர்வை உன் மனதின் உள் உணர்வு அதிலே வெற்றி அடைய உன்னை தயார்படுத்தும். அது உன்னை பட்டம் போல வானிலே பறக்க வைக்கும். உன் மன தைரியம்தான் அதற்கு பிடியாய் பறக்கும் உதவுகின்ற நூலாக இருக்கும். உன் தேடலை இப்பொழுது உள்ள தேவைக்கு மட்டுமே செய். அப்பொழுதுதான் அது நல்லதாக அமையும். பிற்காலத்திற்கான தேடலை இப்போது நீ தேடினால் அந்த பிற்காலத்தின் அதை சுகமாக மன நிம்மதியாக நல்ல நிலையை நீ உணர்வாய். உன் மனதை நீ கண்ணாடி போல வைத்துக்கொள். ஆனால் அதை போல கூர்மையாக உடைந்து போகின்ற தன்மையாக உனக்கு உள்ள அதை வைக்காதே. அது உன் மனத்தின் வலிமையை குறைத்து விடும். எதிர்த்து நடைபோட தைரியத்தை தராது. நீ ஒரு விஷயத்தை அறிவாய். தண்ணீருக்குள் இருக்கும் சங்கு ஒலி எழுப்பாது. காரணம் அது இருக்கும் இடம்தான். அதனால் உன் இயல்பான பிறவியிலேயே நீ இரு. அது உன்னை வழிநடத்தி நிம்மதியாக மன நிறைவாக உன்னை வாழ வைக்கும். நீ நீயாக இருப்பாய். இன்னொன்று சொல்லுகிறேன் கேள். அதே சங்கை நீ தண்ணீரில் இருந்து வெளியே எடு. அப்பொழுது அது ஒலி எழுப்பும். அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த சங்கின் மனநிலை ஒத்த உன் மனநிலையிலே இருக்க வேண்டும். அந்த சங்கு உன்னிடத்திலே சொல்லுகிறது போல பாவித்துக்கொள். நீ என்னிடத்தில் இருந்து வெளியே வந்தாலும் என் இயல்பிலே தான் வாழ்கிறேன் என்று சொல்லும். என்னிடத்தில் அல்ல, என் அருமையை உணர என்னை உன் காதிலே வைத்து கேட்கிறாய். அதுதான் என்னுடைய வெற்றி இது என்று சொல்லும். உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே? நீயாக இரு. எல்லா இடத்திலும் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு. அப்படி நீ இருந்தால் உனக்கான கனவை உன் வசம் வந்து சேரும். உனக்கானவை எல்லாமே உன்னிடத்திலே வந்து சேரும். அந்த மன வலிமையிலே நீ இரு. உன் நம்பிக்கையாய், தன்னம்பிக்கையாய், பொறுமையாய், விடாமுயற்சியாய், நேர்மையாய் உன்னை வழிநடத்தி வெற்றி என்கின்ற அமிர்தத்திலே நிம்மதியான மனநிறைவிலே நீ தித்தித்துக் கொண்டே இருப்பாய். உனக்காக எப்பொழுதும் உன் சாய் தேவா இருப்பேன். உன் அம்மாவாக, உன் அப்பாவாக, உனது துணையாக, உனது இல்லாத உறவுகளெல்லாம் நானே ஆக இருந்து கொண்டிருப்பேன். பிறகு உன் வழியிலும் உன் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.